வணக்கம் நண்பர்களே. தாவேகா தலைவர் விஜய ஈஸியா ஏமாத்திடலாம்னு நினைச்ச ஒரு சில கட்சி நிர்வாகிகள் தளபதிக்கு தெரிந்து செம டோஸ் வாங்கியிருக்காங்க. அதோட தவறு செய்யற நிர்வாகிகள் மேல நடவடிக்கை எடுக்கப்படும்னு தளபதி ஒரு வார்னிங்கும் கொடுத்திருக்காரு. வாங்க என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். தாவேகா பூத் கமிட்டி நிர்வாகிகள் கிட்ட தளபதி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிருந்தாரு. அது என்னன்னா, ஒவ்வொரு நிர்வாகிகளும் பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸ்னு சொல்லப்படுற முகவர்களை நியமிக்கணும்னு சொல்லியிருந்தாரு. தளபதி சொன்ன மாதிரி தாவேகா பூத் கமிட்டி நிர்வாகிகள் பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸ்களோட பேர்கள் அடங்கிய லிஸ்ட தாவேகா தலைமை கழகத்துல கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் கட்சியில இருக்கிற முக்கிய நிர்வாகிகளை நேரடியா சந்திச்சு பேசியிருக்காரு. பூத் கமிட்டி நிர்வாகிகள் கொடுத்திருந்த ஏஜென்ட்ஸோட லிஸ்டை பார்த்த தளபதி பயங்கர டென்ஷன் ஆகியிருக்காரு. அதுக்கு காரணம், ஒரு சில நிர்வாகிகள் கொடுத்திருந்த ஏஜென்ட்ஸ் அந்த பகுதியில் இருக்கிற பூத்துகளுக்கு சம்பந்தம் இல்லாத ஆளுங்களை எல்லாம் முகவர்களா சேர்த்திருக்காங்க. பூத் கமிட்டி நிர்வாகிகள் செஞ்சிருந்த இந்த குளறுபடியை கண்டுபிடிச்ச தளபதி சரியான நபர்களை மட்டும்தான் பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸா நியமிக்கணும், இதை மீறி தவறு செய்யற நிர்வாகிகள் யாரா இருந்தாலும் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாரு தளபதி. அதுக்கடுத்து கட்சி நிர்வாகிகள் ஒவ்வொரு வீடா போய் மக்களை சந்திச்சு அவங்களோட குறைகள் பிரச்சனைகள் என்னன்னு கேட்டு அதை பத்தின விவரங்களை 2 வாரத்துக்கு ஒரு தடவை தாவேகா தலைமை கழகத்துக்கு அனுப்பணும்னு உத்தரவிட்டு இருக்கிறாரு தளபதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தளபதி கட்சியில யாரா இருந்தாலும் எந்த தவறு செஞ்சாலும் அதை கண்டிப்பா தளபதி கண்டுபிடிச்சிடுவார்னு இந்த சம்பவம் மூலம் நமக்கு தெரிய வந்திருக்கு. இதை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.